நம்ம எங்க வந்திருக்கோம் வந்து பாத்தீங்க M3 கார் ஆக்சரி ஷாப் தான் கைஸ் வந்திருக்கோம். நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, அதை வந்து லோ எண்ட்ல இருந்து டாப் எண்டா மாத்தணும். லோ எண்ட் தான். இதுலயே நம்ம வந்து எனக்கு ஸ்டீரிங் வீல்ல வந்து எல்லா கண்ட்ரோலுமே வேணும். வேரியன்டோட ஸ்டீரிங் நம்ம கிட்ட கிடைக்கும். அதே வந்து டாப் வேரியன்ட் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வேணாலும் நம்ம கவா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துறோம். ப்ரோக்ராம் போட்டுருக்கோம். ஓகே. இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் போட்டுருக்கோம். M3 ஆக்சரிஸ் வரலாமா? ஒர்த்தா இருக்கும். தாராளமா இருக்கும். ஒர்த்தா இருக்கும். நான் நிறைய இடத்துல விசாரிச்சேன். ஓகே. விசாரிச்சுல நீங்க உடனே வந்துட்டு சீட் கவர்ஸ் பண்ணி தரேன்னு மட்டும் தான் சொன்னாங்க. லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வர்றவங்க எல்லாமே எக்ஸ்பெக்டட் டைம்ல டக்குன்னு பண்ணி தராங்க. நல்லா இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ல உங்களுக்கு சொன்னது எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னு காமிக்கிறேன்னு சொன்னேன். வெரைட்டிஸும் பிராண்ட்ஸும் நம்ம நிறையவே இருக்கு. அதனால அந்த வயரிங் எதுவுமே வந்துட்டு நம்ம டச் பண்றது இல்ல. சாக்கெட் டு சாக்கெட் தான் பக்காவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஸ்பீக்கர்ஸ்லயும் சரி அவ்வளவு அதிகமான வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்குது. ஓகே. பிரைஸ்லாம் நீங்க வந்து யோசிக்கவே வேணாம். சீட் கவர்ல நம்மட்ட என்னென்ன மாதிரிலாம் இருக்கு? மாண்டிலோ பண்ற பிராண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சீட் நம்ம கிட்ட இருக்கிறதுனால தாராளமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பக்காவா பண்ணி சீட் கவர் போட போகும்போதே கம்பல்சரி ஃப்ளோர் மேட் போட்டுக்கோ. நல்ல குவாலிட்டியா இருக்கும். 70 மேட் வந்து 90 மேட். 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்த கார் வாங்கினாலும் எலி தொல்லை. ஐயா பேருக்கு வந்து ECM போர்டு வயர் கிடைச்சிட்டு 2 லட்சம். ஸ்ட்ரீட்ல பார்க் பண்றவங்களுக்கு இது மஸ்ட் தேவைப்படும். கஸ்டமர் ஆவாங்க, நண்பனா வாங்கிட்டு போங்க. நான் உங்கள் முகமது இப்ராஹிம் மண்ருட்டி சேனல்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா M3 கார் ஆக்சரி ஷாப் தான் கைஸ் வந்திருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டுருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அந்த ஆக்சரிஸ் எல்லாமே வந்திருக்குன்னு சொல்லலாம். நிறைய ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்திருக்கு, நிறைய நியூ பிராண்ட்ல வந்திருக்கு. அது என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய்னா, எப்படினா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். தெரியாத சப்ஸ்கிரைபர், ஆஃப் கோர்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே நம்ம கடை தெரியும். தெரியாத சப்ஸ்கிரைபர் நம்ம கடை நேம் எங்க லொகேட் இருக்குன்றது. ஆக்சுவலா நம்ம கடையோட நேம் பாத்தீங்கன்னா M3 கார் ஆக்சசரிஸ். உங்களுக்கு வந்து சென்னை ஜிபி ரோட்னாலே கார் ஆக்சசரிஸ் ரொம்ப ஃபேமஸான இடம். அங்கதான் இருக்குது. நீங்க வரப்போது பாத்தீங்கன்னா மெயின் கேட் எல்ஐசில செகண்ட் லெஃப்ட் கார்னர்ல பெஞ்ச் ஷோரூம் இருக்கும். பெஞ்ச் ஷோரூம்ல இருந்து உள்ள வந்தீங்கன்னா லெஃப்ட்ல ஒரு 10-15 கடை தள்ளணும்னா வித் கார் பார்க்கிங் கூட இருக்கும். இன்னும் டீடைலா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாஜ் கிளப்பஸ் பேக் சைடு கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்குது. சூப்பர். எக்ஸாக்ட் மேப் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, அதை வந்து லோ எண்ட்ல இருந்து டாப் எண்டா மாத்தணும், இல்லாட்டி நான் வந்து ஒரு கேப் டிரைவரா இருக்கேன், எனக்கு ஒரு சீட் கவர் மாட்டணும், நல்லா சிம்பிளான ஒரு பட்ஜெட்ல இருக்குன்னு சொல்லி A to Z நீங்க என்ன கேட்டாலுமே நம்மளோட M3 கார் ஆக்சரி ஷாப்ல கிடைக்கும். நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு லோ வேரியண்டோ இல்ல ஒரு மிட் வேரியண்டோ நீங்க கார் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் எண்டா மாத்துறதுக்கு நமக்கு அனைத்து அக்சசரிஸ், அதாவது A to Z அக்சசரிஸ் நம்ம கிட்ட கிடைக்கும். லைக் வந்து சீட் கவர், ஃப்ளோர் மேட், சன் ஃபிளைமெண்ட், அலாய் வீல்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாப் அண்ட் ஸ்டேரிங், இன்னும் ஆட்டோ ஃபோல்டிங் மிரர் எல்லாமே. அதுவும் கார்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு நானோ கார்ல இருந்து பென்ஸ், BMW, ஆடி எல்லா வண்டிகளுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். வித் பார்க்கிங் வசதியும் நம்மள்ட்ட நல்லா நிறைய பார்க்கிங் வசதி இருக்கு. நமக்கு ஒரு கடை இல்ல, ஒன்றுக்கு 2 கடை, இங்கே ஒரு 10 கடை தள்ளனாக்கா இன்னொரு கடையும் நம்மள்ட்ட இருக்குது. ஒரு 10 கார் உள்ள நிப்பாட்டி வேலை பார்க்குற அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஜிபி ரோட்டுக்கு போறோமே ஒரு கைட்னஸ் இல்லாம போறோம். அதாவது வந்துட்டு எப்படி நம்ம போறது, எப்படி நம்பி போறது அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்க வேணா. இது நம்மளுடைய கடை. நீங்க கண்டிப்பா வரப்போது ஒரு கஸ்டமரா தான் வருவீங்க, போகும்போது ஒரு நண்பனா போவீங்க. நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பிரைஸ் வைஸும் சரி, குவாலிட்டி வைஸும் சரி, வாரண்டி கிளைம் பண்றதும் சரி. இப்போ வாரண்டி கிளைம் பண்றீங்க, ஒரு LED லைட்ஸ் போடுறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போடுறீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு வாரண்டி கிளைம் எங்கிட்டே நீங்க வாரண்டியை கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு கம்பெனிக்கு போகணும், வரணும், சர்வீஸ் போகணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு பிரைஸ் அஃபோர்டபுளான பிரைஸ். நீங்க எங்க வேணாலும் போய் கேட்டு கூட வாங்க. கேட்டுட்டு வந்து கூட நீங்க வந்து கண்டிப்பா வந்து நம்ம M3 கார் ஆக்சசரிஸ் கம்பல்சரி விசிட் பண்ணுங்க. ஒண்ணுக்கு நமக்கு 2 கடை இருக்கு. வரும்போது கஸ்டமரா வாங்க, போகும்போது நண்பனா வாங்கிட்டு போங்க. கண்டிப்பா. இப்போ ஆக்சுவலா வந்துட்டு ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்கன்னா முதல் வந்துட்டு அவங்களோட ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான் மாத்தணும் பார்ப்பாங்க. ஏன்னா மியூசிக் லவர்ஸ் இருப்பாங்க, அது மேப் பார்க்கணும், நல்ல பெரிய ஸ்கிரீனா இருக்கணும், அதே மாதிரி லேக் இருக்கக்கூடாது. சில பேர் எனக்கு பட்ஜெட்ல இருந்தா போதும் பார்ப்பாங்க. நம்மகிட்ட ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ல என்னென்ன மாதிரி பிராண்ட்ல இருக்கு, என்னென்ன மாதிரி பட்ஜெட்ல இருக்குன்னா ஆக்சுவலா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அதாவது நிறைய ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இருக்கு. பிராண்ட் வைஸ் நீங்க பாக்குறத விட அதுல என்ன ப்ராசஸ், அதுல வந்து TS7 வாங்க, TS9 வாங்க, T3L வாங்க, ஆக்டோகோர் ப்ராசஸரும் வாங்க, நிறைய ப்ராசஸர் இருக்கு. அதாவது உங்களுடைய நீட் என்ன. இப்போ 360 போறதாக இப்போ நார்மலா உள்ள ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இன்பில்ட் DVR நமக்கு இருக்கணும். மினிமம் 4GB RAM, 64GB RAMல நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கு வந்துட்டு அந்த லாக் இருக்காது. ரெண்டாவது இப்போ பேஸ் வேரியன்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வரது இல்ல. மிட் வேரியன்ட்ல வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி மிட் வேரியன்ட் வண்டியில வரதோ இல்ல டாப் எண்ட்ல வரதோ பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வரும். பட் உங்களால வீடியோஸ் எதுவுமே நீங்க பார்க்க முடியாது. அதுக்கும் வந்துட்டு நம்ம என்ன AI பாக்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. நம்ம அதை பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ல மட்டும் எவ்வளவு வெரைட்டி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நிறைய காமிக்கிறதா நிறைய காமிச்சிட்டே இருக்கலாம். ஒரு சில வெரைட்டிஸ் காமிக்கிறேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ராடியோல வந்துட்டு உங்களுக்கு பேசிக் TS7 ப்ராசஸர் அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, வித்அவுட் கார்ப்ளே உள்ளது. அதுலயே வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வித் AHD கேமரா, அதாவது ரிவர்ஸ் கேமரா வந்துட்டு நைட்ல பார்த்தா கூட வந்துட்டு உங்களுக்கு பகல்ல இருக்கிற மாதிரி நல்ல வெர்ஷனோட நம்ம கொடுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஜெனாக்ஸ் ப்ரிகால். இந்த ஜெனாக்ஸ் ப்ரிகால்ன்றது ஹுண்டாயோட OEM ப்ராடக்ட். ஹுண்டாயில ப்ரிகால்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர் எல்லா ஸ்பேர்ஸுமே வந்துட்டு ஜெனாக்ஸ் ப்ரிகால்ல தான் இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே
6.9 இன்ச்சஸ் சிஸ்டம் வரும். அதே அல்ட்ரா ஆடியோல வந்து 12.33 இன்ச்சஸ். சூப்பர். அதாவது நம்ம கிராண்ட் விட்டாரா இந்த மாதிரி வண்டிகளுக்குலாம் வந்து OEM ஃபிட்டிங் கூட நமக்கு இருக்குது. சூப்பர். மினிமம் வந்து 13 இன்ச்சஸ் 13.5 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. அதாவது பிராண்ட் ஃபிட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நல்லா பக்காவா பண்ணி கண்டிப்பா எதுவுமே சரி நம்ம பேனல் அண்ட் வயரிங் எதுவுமே வந்துட்டு நம்ம டச் பண்றது இல்ல. சாக்கெட் டு சாக்கெட் தான் பக்காவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்மெண்ட் நல்லா இருக்கும். அதாவது இப்போ ஓயில ஒரிஜினல் வண்டியில வந்துட்டு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி பக்காவா பண்ணி கொடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா அன்பிளாக் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. மோக்கோ அன்பிளாக் இதெல்லாம் வந்துட்டு ஒரே பிராண்டட் தான். இதுவும் சூப்பரா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு T400ன்றது நல்ல பெரிய ஸ்கிரீனா இருக்குண்ணா. ஆமா கண்டேட் பிளாக் கேட்ன்றது ஒரு நல்ல பிராண்ட். ஆக்சுவலா வந்துட்டு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் நிறைய வண்டிகளுக்கு போட்டிருக்கிறேன். அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த சிஸ்டம். சரி OEM ப்ராடக்ட். அதுல 2GB RAM 64GB இன்டர்னல் மெமரி, 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி, 360 ஆப்ஷனோட நம்ம கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் G1 ஒரு பிராண்ட். இந்த பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா வந்து போட போகும்போது உள்ள ஒரு ப்ராசஸர் தான். இந்த ஆக்டோகோர் ப்ராசஸர்ன்றது உங்களுக்கு நல்லா ஃபேமஸாவே நல்லாவே இருக்கும். ஓகே, நல்ல ஸ்பீட்ல நல்லா கண்டிப்பா. ரெண்டாவது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னாக்கா வந்துட்டு நம்ம எந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் நீங்க வாங்குனீங்கனாலும் நம்ம கிட்ட டெமோ பாக்ஸ் வண்டியில நீங்க ஃபிட் பண்றதுக்கு முன்னாடியே தாராளமா போட்டு செக் பண்ணிட்டு ஸ்பீட் எப்படி இருக்கு, ரேம் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு எல்லாமே நீங்க பார்த்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். சூப்பர். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டைமண்ட் 2K. டைமண்ட் 2Kன்றது ஆமா இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பெரிய ஒரு ஃபேமஸா போயிட்டு இருந்தது. இன்னமும் நம்ம கிட்ட இருக்கு டைமண்ட் 2K X8 ஒரிஜினல் இருக்கு வித் 360 ஆப்ஷன். டைமண்ட் 2K ஒரிஜினல் வித் சிம் ஆப்ஷனோட இருக்குது நம்ம கிட்ட. ஆல்மோஸ்ட் எல்லா ஆண்ட்ராய்டு சிஸ்டம்லயும் அந்த 360 இது சப்போர்ட்ல தான் இருக்கு நம்ம. கண்டிப்பா அதாவது வித் 360 உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா சப்போர்ட்டோட இருக்குது. இல்ல சப்போர்ட் வேணும் அப்படின்னாக்கா சப்போர்ட் இல்ல. பிரைஸ் வைஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகும் அவ்வளவுதான். எப்படி நீங்க டைமண்ட் 2Kல வந்து டுவல் நாப் நீங்க பாத்தீங்களோ அதுல வந்து சிங்கிள் நாப் வித் பட்டனோட வரும். நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா லைசென்ஸ்டு வெர்ஷன். இது நல்ல ஸ்பீடாவே இருக்கும், சூப்பரா இருக்கும். அண்ட் வந்து லைசென்ஸ்டு வெர்ஷன். ஆக்சுவலா வந்து டைரக்ட் கார்ப்ளே. இப்போ நீங்க ப்ளூடூத் ஆன் பண்ணி உள்ள போயிட்டீங்கன்னாக்கா உங்க மொபைல்ல இருக்கிற ஆப்லயே வந்துட்டு மேப் நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே வந்து பிளே ஸ்டோர் எல்லாமே இருக்குது. மினி போன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபாஸ்டாவும் இருக்கும், நல்ல பட்ஜெட்லயும் இருக்கும். கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா நீட்ஸ் ஃபார் ஃபீட். அதாவது நீட்ஸ் ஃபார் இதுவும் லைசென்ஸ் வெர்ஷன். இது NFS சொல்லுவாங்க. இதுவும் நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு சிஸ்டம். இதுவும் போட்டு கிளாரியான் வந்துட்டு ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அவ்வளவு சூப்பரா கிளாரிட்டியா இருக்கிறதுனா கிளாரியான் தான். அவ்வளவு பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு நீங்க போட்டு பார்க்கலாம். நம்ம ஆடி BMW இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. டெஸ்லா மாடல்ல ஸ்ட்ரைட்டா இருக்கும். அந்த ஒரு சிஸ்டமும் வந்து நமக்கு டுவல் நாப்ல பக்காவா கொடுத்துட்டு இருக்கோம். என்ன சொல்றதுன்னா நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி மோக்கோ இருக்குது நம்ம கிட்ட. அது போக வந்துட்டு அன்பிளாக் மோக்கோ நிறைய வேரியன்ட் நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பொறுத்துக்கு நம்ம கிட்ட இருக்குது. உங்களுக்கு தேவையான பட்ஜெட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பக்காவா நம்ம பண்ணி கொடுத்துறோம். என்னன்னா இன்னைக்கு நம்ம கடையை ஜகஜகன்னு இருக்கு. நிறைய கார்டு வருது, நிறைய ஆக்சரிஸ் ஃபிட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சுசுகி காருக்கு இந்த பலினோ காருக்கு என்னென்ன ஃபிட் பண்ணிருக்காங்க? பலினோக்கு நிறைய பண்றோம். ஆக்சுவலா சன்ஃபிளேம் ஒட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் கேமரா, ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஊஃபர், சீட் கவர்ஸ் எல்லாமே நம்ம பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். அக்சசரிஸும் பண்றோம். அதாவது இப்போ சன்ஃபிளேம் ஒட்டி இருக்கிறோம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து ஃப்ளோர் மேட்டு, சீட் கவர்ஸ், ஆண்ட்ராய்டு சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா அண்ட் 4 டோர் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஊஃபர் எல்லாமே நம்ம இந்த வண்டிக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வண்டிகள் இருக்கு உங்களுக்கு. அதாவது ஆக்சுவலா அவங்க வந்துட்டு லோ எண்டா கொண்டு வந்தாங்க. இப்போ டாப் எண்ட் கண்டிப்பா அவங்களுக்கு தேவையான நீடட் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர்ண்ணா. நான் ஆக்சுவலா வந்துட்டு வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். ஃபுல் கார்ஸ் ஒரு 5-6 கார் வந்திருக்கும் நம்ம ஷோரூம்குள்ள. எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நிக்குது. டாடா நெக்ஸான், கிரேட்டா அண்ட் பலினோ, டிரைவர், இன்னும் வந்துட்டு ஹோண்டா சிட்டி, ஹோண்டா சிவிக் நிறைய வண்டி நிக்குது. எல்லாத்துக்கும் சன்ஃபிளேம் ஏன் ஒட்டுறீங்கன்னு கேக்குறீங்களா? வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு, சம்மர் சீசன். அதனால வந்துட்டு எல்லாத்துக்குமே கம்பல்சரி சன்ஃபிளேம் ஓட்டணும். ரெண்டாவது சன்ஃபிளேம் நம்ம என்ன ஒட்டுறோன்றது எல்லாரும் சன்ஃபிளேம் ஒட்டுறோன்றது மட்டும் முக்கியம் இல்ல. அதுல என்ன யூனிக்னஸ் இருக்கு. ஆக்சுவலா நம்ம சன்ஃபிளேம் ஒட்ட போகும்போது நம்ம பக்காவா ஓட்டணும். பபிள்ஸ் இதெல்லாம் இல்லாம நல்லபடியா ஓட்டணும். அது இல்லாம வந்து என்ன பிராண்ட் போறோம், அதுல வந்து இன்ஃப்ராரெட் என்ன, யூவி ரிஜெக்ஷன் என்ன, ஹீட் கண்ட்ரோல் எவ்வளவு, கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் நம்ம ஓட்டுறோமா அப்படின்றத பார்த்து ஓட்டிக்கிறீங்க. நம்ம எல்லா வண்டிகளும் ஓட்டி கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல பிரைஸ்லயே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ல சூப்பரா காமிச்சீங்க. நிறைய மாடல்ஸ் இருக்கு, அதுல நிறைய வெரைட்டி இருக்கு. டீடைல் கண்டிப்பா. இப்போ அதுக்கப்புறம் மியூசிக் லவர்ஸ்க்கு முக்கியமானது ஸ்பீக்கர்ஸ் தான். ஸ்பீக்கர்ஸ் என்னென்ன மாதிரி மாடல்ஸ்ல இருக்கு, என்னென்ன மாதிரி பட்ஜெட்ல இருக்கு, என்னென்ன மாதிரி பிராண்ட்ல இருக்கு? ஆக்சுவலாக வந்து இப்போ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். ஆண்ட்ராய்டு சிஸ்டமில் வந்துட்டு நார்மல் பட்ஜெட்ல இருந்து மிட் வேரியன்ட்ல இருந்து ஹை வேரியன்ட்ல இருந்து எல்லா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சாதாரணமாக ஒரு டாக்ஸி கஸ்டமர் வந்து எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எனக்கு வேணும், ஒரு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளேயோட வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு மினிமமான ஒரு பட்ஜெட்ல எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் நம்ம அந்த மினிமமான பட்ஜெட் நம்ம அந்த மினிமம் பட்ஜெட்ல கொடுத்தா நல்ல கிளாரிட்டியான சூப்பரான ஒரு எல்லாமே வந்துட்டு வாரண்டி, கேரண்டி அண்ட் குவாலிட்டியில வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்றதே இல்ல. பக்காவா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் இப்ப காமிச்ச மாதிரி தான். இப்போ இது பாத்தீங்கன்னாக்கா ஆடிட்டர், ரெஃபரன்ஸ்ல இன்ஃபினிட்ல ரெஃபரன்ஸ் சீரிஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நாகாமிச்சிக்கு அப்புறம் வந்துட்டு ஃபோக்கல்ல வந்துட்டு ஆக்சஸ் காம்பனன்ட்னு சொல்லுவாங்க, ஆக்சஸரி சீரிஸ். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈனோ ஹெச், அதுக்கப்புறம் சோனி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஆடிட்டர் காம்பனன்ட்
ஆல்பைன்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீக்கர். ஓகே. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு JPL. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பயனியர். இன்னும் பாத்தீங்கன்னாக்கா வேர்ல்டெக்லயே வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா SNB. சோனியோட பிராண்டே வந்துட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா சோனி வந்துட்டு ஆக்சுவலா ஸ்டாப் பண்ண போறாங்க. நம்ம சோனியோட ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு கார் ஆடியோ வந்து ஸ்டாப் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே என்ன பண்ணிருக்காங்க Zella. இன்னும் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்பீக்கர் JPL ல வந்து ஃப்ரண்ட் காம்பனன்ட் எப்படி காம்பனன்ட்னா வந்து கிளப் 6500C ஒரு காம்பனன்ட், 39 வாட்ஸ்ல ஒரு காம்பனன்ட், ரெஃபரன்ஸ் ஆல்ஃபா, அதுக்கப்புறம் ஆல்பைன், ஃபோக்கல், சோனி, பயனியர், நம்ம அல்ட்ராடியோலயும் வந்துட்டு நிறைய ஃப்ரண்ட் காம்பனன்ட், பேக் ஆக்சல் எல்லா ஸ்பீக்கர்ஸுமே உள்ள இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் நான் எப்படி வந்துட்டு உங்களுக்கு சிஸ்டம்ல எவ்வளவு வெரைட்டி காமிச்சேனோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ்லயும் சரி அவ்வளவு அதிகமான வெரைட்டிஸ் நம்ம கிட்ட இருக்குது. ஓகே. பிரைஸ்லாம் நீங்க வந்து யோசிக்கவே வேணாம். நம்ம M3 கார் எக்ஸசரிஸ் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா GP ரோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கிட்ட கம்மியாவே இருக்கும். பட்ஜெட்ல வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பட்ஜெட்லயும் இருக்கும், பிரீமியம்ல இருக்கு, எல்லா பட்ஜெட்லயுமே வச்சிருக்காங்க. ஸோ மியூசிக் லவர்ஸ் மிஸ் பண்ணாம வந்து M3 கார்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இப்போ நைட் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து மணி 11:30 மணி 11:45 ஆயிடுச்சு. இப்போதான் நம்ம லாஸ்ட் கஸ்டமர் அனுப்பிச்சிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு எந்த நேரத்தில் நீங்க வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து என்ன ஒர்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த டே வந்துட்டு பக்காவா எப்படி இருந்தாலும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம். கண்டிப்பா. அது போக வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்துட்டு எவ்வளவு கார்ஸ் இன்னைக்கு சாட்டர்டே ஆக்சுவலா வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 கார்ஸ்க்கு மேல நம்ம வந்து அக்சசரிஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப லாங்ல இருந்து நெய்வேலியில இருந்து எல்லாம் வந்திருக்காங்க. சொன்னா நீங்க வந்தீங்கன்னா பொறுமையா சூப்பரா பண்ணிட்டு போலாம், பெஸ்டா இருக்கும். எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல, உங்க ஒர்க்கை ப்ராப்பரா வந்து பண்ணி அந்த கஸ்டமர்கிட்ட நீங்க ரிவ்யூஸ் கேட்டீங்க, அவங்க எப்படி சொல்லியிருந்தாங்கன்றது நீங்களே உங்க சப்ஸ்கிரைபர் சொல்லிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க அந்த ரிவ்யூவை பாப்பீங்க, நீங்க அதிலே டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒருத்தா டைமிங் பக்காவா சூப்பரா உங்களுக்கு ஒர்க் அப்படி நீட்டா இருக்கும். அதனால நீங்க வரி பண்ணிக்காம நம்ம அண்ணன் கடைக்கு வரலாம். நெக்ஸ்ட் வந்து லைட்ஸ் பார்த்தலாமா? லைட்ஸ் வந்து எல்லா கிளைமேட்லயும் மஸ்ட். கண்டிப்பா. பைபாஸ்ல போனா சில பைபாஸ்ல லைட்டே இல்லாமலாம் இருக்கு. கண்டிப்பா. முன்னாடி என்ன வருது, இப்ப நிறைய பேர் நம்மலாம் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், முன்னாடி என்ன வருதுன்னே தெரியல. சொன்னா லைட்ஸ் ப்ராப்பரான முக்கியம். கம்பெனி கொடுக்குற சில லைட் அவ்வளவு த்ரோ இருக்காது, நம்மகிட்ட நல்ல பட்ஜெட்ல நல்ல த்ரோ இருக்கிற மாதிரி. என்ன கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க லாங் போறீங்க, அதாவது கம்பெனில இருந்து வர லைட் பாத்தீங்கன்னா 55-45 வாட்ஸ் தான் இருக்கும். அது எல்லோல இருக்கும். டாப்ல வரது நீங்க ஒயிட் போட்டிருந்தாலும் அவங்களுடைய ஃபோக் லைட் ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம எப்படி ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்க்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி லைட்ஸ்லயே நம்மகிட்ட அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ மோக்கோவா இருக்கட்டும், லைக் வந்துட்டு இருக்கட்டும், அல்ட்ராடியோவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்துட்டு நம்ம வேர்ல்டெக்கா இருக்கட்டும், நிறைய பிராண்ட்ஸ், மைடிவிஎஸா இருக்கட்டும், ஜிசோனிக்கா இருக்கட்டும், M617, ஹெல்லா, பிலிப்ஸ், எல்லா ஐட்டமுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. எனக்கு வந்து ட்ரை கலர்ல ப்ரொஜெக்டர் லைட் வேணும், எது கேட்டாலும் நம்மகிட்ட இருக்கு. A to Z ட்ரை கலர் ப்ரொஜெக்டர் அப்படின்றது வந்துட்டு இப்போ இனோவா, ஹைக்ராஸ் இதெல்லாம் வருதுன்னா 2 இன்ச் வேணும்னாலும் 2 இன்ச் ப்ரொஜெக்டர். உங்களுக்கு ஹை பீம் லோ பீம் மட்டும் தான் வேணும், எனக்கு ஒயிட்லேயே இருந்தா போதும் அப்படின்னாக்கா ஹை பீம் லோ பீம்லேயே நம்ம கனெக்ட் பண்ணி ஒயிட் கொடுத்துடலாம். இல்லை எனக்கு வந்துட்டு நான் ஹில் ஸ்டேஷன் மலை நேரத்தில் எல்லா இடத்துலையும் ஓட்டுறது எனக்கு எல்லோ கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னாக்கா ட்ரை கலர். சூப்பர். ட்ரை கலர் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வார்ம் ஒயிட் அண்ட் எல்லோ, அது மூணுமே வந்து ஒரே சுவிச்சஸ்ல நம்ம கொடுத்துடலாம். நீங்க அது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அதுலயும் நிறைய பிராண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா ஹெல்லா இருக்குது, IPH இருக்குது, இன்னும் வந்துட்டு அல்ட்ராடியோ இருக்குது, அன்பிளக் இருக்கு, ஏஸ் இருக்குது, தேங்க்யூ, நிறைய பிராண்ட்ஸ், ஜாய்வே இருக்குது. வயரிங் சாக்கெட் எதுவுமே கட் பண்ணாம பக்காவா சாக்கெட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சில பேருக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், சில கார்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னால இந்த ப்ரொஜெக்டர் லைட் ஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரி பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி எந்த கார் கொண்டு வந்தாலும் நம்மளால பண்ணி தர முடியும்? கண்டிப்பா பண்ணி கொடுக்க முடியும். அதுல ப்ரொஃபஷனல் அவங்க கொடுத்துருப்பாங்க. அது பண்ணி கொடுக்க முடியாது நீங்க நினைக்க வேண்டாம். தாராளமா வந்து நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ள டம்மி நம்ம கிட்ட வந்துருச்சு. அதுக்குன்னு டம்மி போட்டுட்டு நம்ம வந்து ப்ராப்பரா வந்து சாக்கெட் பக்காவா உங்களுக்கு வயரிங் சுவிட்ச் வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த வயரிங் ப்ராப்ளம் இன்சூரன்ஸ்ல எனக்கு வந்து கிளைம் ஆகுது. ஏன்னா புது கார் தான் எல்லாமே. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்தது எல்லாமே புது கார். கண்டிப்பா. அதாவது நம்பர் பிளேட் கூட மாத்தல, நம்ம கடைக்கு வந்து ஆக்சுவலி ஃபிட் பண்ணாங்க. சோ அப்படின்ற போது பிளக் அண்ட் ப்ளே தானே இது எல்லாமே? கண்டிப்பா எல்லாமே வந்துட்டு சாக்கெட் பிளக் அண்ட் ப்ளே. அது நீங்க கம்பல்சரி நீங்க பாத்துக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க அந்த மாதிரியே பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு கம்பெனில சொல்றது வந்து வாரண்டி கிளைம் ஆகாதுன்னு உங்களை நிறைய பயமுறுத்திடுவாங்க. அதனால வந்து அக்சசரிஸ் நீங்க கம்பெனில தான் போறணும் அப்படின்னு சொன்னா நீங்க பயப்பட வேண்டாம். கம்பெனில என்ன பண்றாங்களோ அக்சசரி ஷாப்ல அதை விட நம்ம பெட்டராவே வந்துட்டு சாக்கெட் பக்காவா நம்ம பண்ணி கொடுத்தலாம். வாரண்டி கிளைம் ஆகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். ஒருத்தர் பயப்படாம ஹேசல் ஃப்ரீயா டென்ஷன் ஃப்ரீயா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. டாடா நெக்ஸானுக்கு என்ன ஆக்சசரிஸ் ஆக்சுவலா ஃபிட் பண்றாங்க? ஆக்சுவலா இதுக்கு வந்துட்டு ரியர் பம்பர் அண்ட் வந்து ப்ரொஜெக்ட் ஃபோக் லைட் பண்றோம். எப்படின்னா வந்து ஃபோக் லைட் அதுல டம்மி மட்டும் தான் வரும். அதுக்கு தனியா வயரிங் கிட் போட்டு சாக்கெட் டு சாக்கெட் சுவிட்ச் போட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்குல்ல ஹெல்லான்ற பிராண்ட்ல போடுறோம். ஹெல்லான்ற பிராண்ட். ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை கலரோட வந்துரும். வார்ம் ஒயிட் எல்லோ. ஏன்னா ஃபிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு லைட் வந்து நாங்க ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ சென்னையில் எப்படி மார்னிங் வெயில் அடிக்குதோ அதே டைம் நைட் டைம் கொஞ்சம் ஃபாகா இருக்கும். ஸோ ஃபாகா இருக்க டைம்ல கண்டிப்பா நம்ம 3 ஏரியாலையுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா வந்து ஹில் ஸ்டேஷன் போகும்போது ஒரு எல்லோவும், அதே மாதிரி மழை நேரத்துல வந்துட்டு வார்ம் ஒயிட், அண்ட் நார்மலா நீங்க ஹைவேல போகும்போது ஒயிட், அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்துட்டு ஒரே பல்ப்லேயே வந்துடும். நல்ல குவாலிட்டியா நல்ல த்ரோவா இருக்கும். உங்களுடைய வண்டிகளும் டாடா பஞ்சார், நெக்ஸான், இந்த மாதிரி டாடா வண்டியில் எல்லாமே டம்மிஸ் நிறைய வரும். ஃபோக் லைட் போடணும் ப்ராஜெக்ட் போடணும்னாக்கா நிறைய பிராண்ட் வைஸும் சரி நம்மள்ட்ட நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து பட்ஜெட் வைஸும் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி ஒன்றும் டவுட், நான் சில இதில் அந்த ப்ரொஜெக்டர் போடுற அந்த ஹோல்ஸே இருக்காது, சில கார்லாம் இருக்காது. அந்த மாதிரி கார்ல அது வந்து டம்மி. ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ப்ரொஜெக்ட்னா டம்மி ப்ராக்டிகலாக அதை நம்ம கட் பண்ணுறதுலாம் வேலை இல்லை.
டம்மி போட்டு பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ஆக்சுவலா வந்துட்டு நீங்க ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பத்தி சூப்பரா சொன்னீங்க. கண்டிப்பா லாட்ஸ் டில் த எண்ட் லைட்ஸ் வரைக்குமே சூப்பரா சொன்னீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து காரை வந்து அந்த சீட்டை கொஞ்சம் ப்ரொடெக்டிவா பாத்துக்கிறதுக்கு சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, சாக்லேட்ஸ் அந்த மாதிரி கரெல்லாம் படாம இருக்கிறதுக்கு சீட் கவர் போடுவாங்க. சீட் கவர்ல நம்மகிட்ட என்னென்ன மாதிரிலாம் இருக்கு? கரெக்ட். இன்னைக்கு வந்து இந்த சில்ட்ரன்ஸ்லாம் சாப்பிடுவாங்க, அந்த சாக்லேட்லாம் ஒட்டிட்டு போகும்போது நமக்கு இந்த தார் ராக்ஸ், மஹிந்திரா XUV700 இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் தான், ஒயிட்ட கொடுக்குறாங்க, ஃபுல் பியூர் ஒயிட். அது வந்து நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். சீட் கவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட உங்களுடைய வண்டிக்கு தேவையான அனைத்து வண்டிக்கு தேவையான கஸ்டமைஸ் பண்ணியும் நம்மள்ட்ட ரெடியா இருக்குது. அது போக உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ், உங்களுக்கு தேவையான பேட்டர்ன், உங்களுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ், என்ன கலர்ல வேணாலும் நீங்க நெட்ல இருந்து ஒரு டிசைன் எடுத்து கொடுத்தாலும் நம்ம கிட்ட சீட் கவர் ஃபேக்டரி ஓனா இருக்கிறதுனால கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாலும் 1 day before நீங்க சொல்லணும். கண்டிப்பா நீங்க ஆனா அந்த இப்ப நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த 3XO எடுத்துட்டு வரேன், இல்ல வந்துட்டு ஒரு டிசைர் எடுத்துட்டு வரேன், இல்லை நார்மலா எனக்கு வந்துட்டு ஒரு XUV500 இல்லை ஃபார்ச்சுனர், இதுக்கு வந்து எனக்கு எமர்ஜென்சியா சீட் கவர் போடணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10 கலெக்ஷனாவது 10-15 கலெக்ஷனாவது மினிமமா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா இப்போ லைக் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஆண்டி லோபன்ற பிராண்டு. ஓகே. ஆமா, இது வந்து XUV500 சீட்டு. ஓகே. இது பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு அதே மாடல்ல வேற டிசைன்ஸ். ஓகே. இப்போ உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்காக இருக்கிறத காட்டுறேன். ஜஸ்ட் சாம்பிள் தான். ஆமா, நம்ம கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சீட் கவர். மெட்டீரியல் வைஸும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது வந்துட்டு எனக்கு வந்து OM ஃபிட்டிங், ஒரு பக்கெட் ஃபிட்டிங் தான் எனக்கு வேணும் பக்காவா அப்படின்னா பக்கெட் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துலாம். இல்ல நார்மலா எனக்கு பல்ஜிங் ஃபிட்டிங் போதும், பேசிக் காஸ்ட்ல இருந்தாலே போதும் அப்படின்னாலும் பக்காவா அதுவும் பண்ணி கொடுத்தோம். வந்து ஒரு ட்ரைபர் பண்ணோம், இங்க வந்து எனக்கு ட்ரைபர்னு போட்டுருந்துச்சு, அந்த மாதிரி இனோவா அந்த மாதிரி ஸ்டைல்ல எனக்கு அந்த மாதிரி வேணா, எனக்கு என் பேரை பதிச்சு வேணும் சில பேர் கேட்பாங்க. தாராளமா பண்ணி கொடுக்கலாம். அது வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க். நீங்க 1 day before சொன்னீங்க அப்படின்னாக்கா உங்களோட இன்சில்ஸ் ஏதாச்சும் சீட் கவர்ல வந்து எனக்கு என் குழந்தைங்க இன்சில்ஸ் போடணும், இல்ல என்னுடைய ஃபேமிலி இன்சில்ஸ் போடணும் அப்படின்னாலும் நம்ம பக்காவா பண்ணிக்கலாம். ஏன்னா கஸ்டமைஸ் பண்ற ஃபேக்டரி நம்ம கிட்ட இருக்கிறதுனால தாராளமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பக்காவா பண்ணி கொடுக்கலாம். நீங்க எப்படி கேட்டாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம்ல வச்சு என் பேரை வச்சு கேட்டாலும் கிடைக்கும், இல்லாட்டி என்னோட கார் பிராண்டோட நேம் வந்து எம்போஸ் ஆயிருக்குன்னு கேட்டாலும் அதுமே இருக்கும். ஸோ நீங்க எப்படி கேட்டாலும் உங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நிறைய பேர் இப்போ வந்தவங்க ஃபுல்லா ஆல்மோஸ்ட் புது கார்ல எல்லாமே சீட் கவர் தான் போட்டிருந்தாங்க. அவங்களோட ரிவ்யூ நீங்க இதுக்கப்புறம் பாப்பீங்க. ஸோ ஒர்க் எல்லாமே நீட்டா இருக்கும். கார் அக்சசரிஸ் ஆக்சுவலா நீங்க ஜிபி ரோடு உள்ள என்ட்ரி ஆகி வர வேண்டாம். வரப்போ வந்து மெயின் கேட் LIC இருக்கு. மெயின் கேட் LICல இருந்து செகண்ட் லெஃப்ட் கார்னர்ல பென்ச் ஷோரூம்ல இருந்து அப்படியே உள்ள வந்தீங்கன்னாக்கா வந்து 10-15 கடை தள்ளணும். லெஃப்ட்ல வித் கார் பார்க்கிங் கூட இருக்குது. நம்ம ஜிபி ரோட்லயே வந்து 2 கடை, ஒரு 10 கார் 15 கார் பார்க் பண்றதுக்கும் உங்களுக்கு பார்க்கிங் வசதியும் இருக்குது. உங்களுக்கு வந்து லொகேஷன்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது. தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பா நீங்க வரலாம். சீட்டு கீழே இருக்கும்போது அந்த மேட்டுமே ஆக்சுவலா ரொம்ப ப்ரொடக்டிவானது தான். ஏன்னா அது கீழே இருக்க அண்டர் சேர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா நம்ம ரெஸ்ட் ஆகாம நல்லா கிளியரா வச்சுக்கும். என்னென்ன மாதிரி நான் வச்சிருக்கேன் ஆக்சுவலா நம்ம சீட் கவர் போட போகும்போது கம்பல்சரி ஃப்ளோர் மேட் போட்டுக்கோங்க. எதுக்குன்னா வந்துட்டு இப்போ நம்ம கம்பெனில இருந்து வர போகும்போது ஒரு புது வண்டியில வந்து பாத்தீங்கன்னா கார்பெட் மேட் தான் கீழே இருக்கும். சாதாரண தண்ணி கொட்டிட்டாலோ ஒரு பால் கொட்டிட்டாலோ எதுவா இருந்தாலும் ஸ்மெல் அப்சர்வ் அப்படின்னு நின்றுட்டே இருக்கும். அதுக்காக வந்து இப்ப பேசிக்கா வந்து போறது வந்து அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் வந்து எல்லா வண்டிகளுக்கும் போறது ஃப்ளோர் மேட்ஸ். இது PVC மேட்ஸ். PVC மேட்ல நல்ல குவாலிட்டியா இருக்கும். இதுல வந்து கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. உங்களுக்கு பேஜ் கலரா இருக்கட்டும், கிரேயா இருக்கட்டும், பிளாக்கா இருக்கட்டும், டேனா இருக்கட்டும், அதுக்காக வந்துட்டு ஃபுட்பால் டிசைன் அண்ட் டைமண்ட் டிசைன் எல்லாமே நல்ல குவாலிட்டியில நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஃப்ளோர் மேட்ல இந்த ஃப்ளோர் மேட் தான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதே வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம் ஃப்ளோர் மேட்ஸ்ல இருக்குது. இது பாத்தீங்கன்னா 70 மேட். 70 மேட்ல சீட் ராக்னா ஒரு பிராண்ட். இது பாத்தீங்கன்னா ப்ரவெண்டோ, 70லே ப்ரவெண்டோ. இதுல வந்துட்டு ஆட்டோடெக். இதெல்லாம் ஃபார் சாம்பிளுக்காக வச்சிருக்கிறோம். இன்னும் நம்ம குடோன்ல வந்து நிறைய ஸ்டாக்குகள் இருக்கு. எல்லா வண்டிக்கும் எல்லா வேரியன்ட் வரையும் நம்மகிட்ட இருக்குது. இது பாத்தீங்கன்னா GFX மேட். இது பாத்தீங்கன்னா மோல்டட் மேட். மோல்டட் மேட்ன்றது நம்ம PVC மேட் போடுறதுக்கு பதிலா உங்களுடைய வண்டிகளுக்கே வந்துட்டு தனிப்பட்ட முறையில ப்ராப்பரான மோல்டட் மேட் வருது. வெல்க்ரோ ஃபிட்டிங். அதாவது நம்ம PVC மேட் போடுறதுக்கு பதிலா இப்ப வெல்க்ரோ ஃபிட்டிங் அந்தந்த வண்டிகளுக்கு வந்துட்டு தனித்தனியா ப்ராப்பரா வந்து என்ன பிராண்ட் காரோ அது அப்படியே ஏன்னா PVC மேட்ன்ற போகும்போது உங்களுக்கு கட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். இது வந்து அந்த வண்டிக்குன்றது அப்படியே ஃபுல்லாவே வெல்க்ரோ ஃபிட்டிங் ஆயிடும். உங்களுக்கு ஒரே பீஸா ஆயிடும். 70 மேட் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வந்து அது வந்து 90 மேட் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். அதே என்னென்ன வண்டிகள் வருதோ அந்த வண்டிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிட்ட அவைலபிள். சூப்பர். அதே மாதிரி ஆக்சுவலா இப்போ நம்ம இருப்பீங்க ஆக்சுவலா லோ எண்ட் எடுத்துட்டு வந்தா இந்த மாதிரி டாப் எண்டா மாத்தலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா என்ன கார் கேட்டாலும் இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்தோம். கண்டிப்பா சாதாரணமா ஃப்ரான்ஸ், பலினோ, ஸ்விஃப்ட், டிசைர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு லோ வேரியண்டான வண்டிகள் வரப்போது நார்மலா உள்ள பேசிக்கா உள்ள ஸ்டேரிங் மட்டும் தான் இருக்கும். அதுல வால்யூம் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல் எதுவுமே இருக்காது. 3 வெரைட்டியான ஸ்டேரிங் நம்ம கிட்ட இருக்குது. ஆக்சுவலா லோ வேரியன்ட்க்கு அப்புறம் வந்து மிட் வேரியன்ட். எனக்கு வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் கால் அட்டெண்ட் பண்றது மட்டும் இருந்தா போதுன்றது மிட் வேரியன்ட் ஸ்டேரிங். அதே டாப் எண்ட்ல வர ஸ்டேரிங்கும் இருக்கு. டாப் எண்ட்ல வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வரும். நம்ம பக்காவா க்ரூஸ் கண்ட்ரோலோட பக்காவா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். பாத்தீங்கன்னா இப்போ ரெனால்ட் டிரைவரோட காருக்கு நம்ம அண்ணனோட வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்லைட் வந்து ஃபுல்லா சேஞ்ச் பண்ணியிருந்தோம். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வண்டிக்கு அண்ணன் எடுத்து வந்திருக்காப்ல. சீட் கவர், ஃப்ளோர் மேட்ஸ், சன்ஃப்ளேம் எல்லாமே போட்டிருக்கோம். அண்ணன்டே கேட்கலாம், ஆனால் வண்டிக்கு எப்படி இருந்துச்சு, ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா, விலைகள்லாம் எப்படி இருக்கு, என்னது நீங்களே கஸ்டமருக்கு சொல்லுங்க. நீட்டாக பண்ணி கொடுப்பீங்க. கண்டிப்பா. டைமிங் ஓகே. டைமிங் ஓகே. ஓகே.
ப்ரைஸ் வைஸ்லாம் உங்களுக்கு எப்படின்னா இருக்குது? ஏன்னா நிறைய கடைகள் விசாரிச்சுட்டு டேரெக்டாக நம்ம கிட்ட வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம ப்ரைஸ் வைஸும் சரி பக்கா குவாலிட்டியாக நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். மற்ற பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாரும் வரலாமா? நம்ம M3 காருக்கு கடைக்கு வந்து நம்பி வரலாமா? நீங்களே சொல்லுங்கள். வரலாம். ப்ரைஸ் வைஸ்லாம் நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி மக்களை நீங்களும் வந்துட்டு நம்மளுடைய M3 கார் ஆக்சசரிஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வரும்போது ஒரு கஸ்டமராக வாங்க, போகும்போது நண்பனாக போவீங்கன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அண்ணனும் வரும்போது ஒரு கஸ்டமராக இருந்தாங்க. இப்போ வந்து நம்மளுடைய ஒரு பிக்கஸ்ட் நண்பன் ஆகிட்டாரு. அது போக வந்து உங்கள் கார்லேயும் மறக்காம M3 கார் ஆக்சசரிஸ்க்கு எடுத்துருப்பாங்க. சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்ஸ்ண்ணே. ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுங்க கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலினோ வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ தான் ஷோரூம்ல வந்து எடுத்துகிட்டு வந்தார். ஸோ எல்லா ஆக்சரிஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன மாதிரி ஆக்சரி ஃபிட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே கேட்கலாம். ஹாய் ப்ரோ, எங்கேருந்து ப்ரோ வந்திருக்கீங்க? வேளச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க. ஓகே, என்னென்ன மாதிரி ஆக்சரிஸ்லாம் ப்ரோ உங்கள் பலினோக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்கீங்க? வந்து ஃபோக் லேம்ப் போட்டிருக்கோம். ஓகே. இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து ஃப்ளோர் மேட்டு. அதாவது புது கார் வாங்கி என்னென்னலாம் ஃபிட் பண்ணுமோ அதை ஃபுல்லாக ஃபிட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், சீட் கவர் போட்டிருக்கோம். ஓகே. எல்லாம் இல்லை, எனக்கு தேவைப்பட்டது. ஓகே. யூஸ்ஃபுல்லானது மட்டும் போட்டிருக்கேன். ஃபுல்லாக போட்டிருக்கீங்க. எப்படி அவங்களோட ஒர்க்கில் எப்படி இருக்குது? க்ளீனாக நீட்டாக இருக்கா? ஒர்க்கெல்லாம் நல்லா இருக்கு. பட்ஜெட் எல்லாம் நல்லா இருக்கு. அவங்க டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. சூப்பர். ஓகே, ஜிபி ரோட்டில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600-700 கடைகள் இருக்குது. M3 ஆக்சரிஸ் வரலாமா? ஒர்த்தாக இருக்குமா? வரலாம் தாராளமாக இருக்கும். ஒர்த்தாக இருக்கும். சூப்பர் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. பிரதரோட ஃபீட்பேக் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் புது கார் வாங்கிட்டு வரீங்கன்னா நம்ம ஜிபி ரோட்டில் இருக்க M3 ஆக்சரிஸ் வாங்க. உங்களுக்கு A to Z எல்லாமே நீங்கள் லோ எண்ட் எடுத்துகிட்டு வந்து அதை டாப் எண்டை கூட மாற்றலாம். இல்லைங்க எனக்கு பிரதர் சொன்ன மாதிரி எனக்கு சீட் கவர், மேட்டு, இன்ஷியலாக என்னென்னலாம் போடணுமோ அது பட்ஜெட்டில் போட்டுக்கலாம். ஸோ எல்லா ஆக்சரிஸும் A to Z இங்கே எல்லாமே கிடைக்கும். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா XEV 500 வந்து ஒரு கார் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன மாதிரி ஆக்சரிஸ்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க உங்களோட ஃபீட்பேக்கில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எங்கேருந்து ப்ரோ வந்திருக்கீங்க? நெய்வேலியிலேருந்து வந்திருக்கோம். நெய்வேலியிலேருந்து வந்திருக்கீங்க. எது மூலியமா வந்தீங்க? எப்படி? இல்லை, வீடியோஸ் பார்த்து தான் வந்தோம். வீடியோஸ் பார்த்தா எனக்கு நான் நிறைய இடத்துல விசாரிச்சேன். ஓகே. விசாரிச்சில் நீங்கள் உடனே வந்துட்டு சீட் கவர்ஸ் பண்ணி தரேன்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஓகே. நான் வெளிலேருந்து வந்தோடனே எனக்கு அதுக்கேற்ற மாதிரி சீட் கவர்ஸ் லைட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக எனக்கு நிறைய சஜஷனும் கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நல்லாவே சூப்பராக. அவங்களோட ஒர்க்லாம் எப்படி இருக்கு? இல்லை, எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கு. ஓகே. எனக்கு என்னென்ன முக்கியமான விஷயம், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கு எனக்கு வந்து அந்த டைமுக்குள்ளார பண்ணி தரது, அது பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பர் ப்ரோ, நைஸ். இவங்களோட ஒர்க்லாம் சூப்பராக சொல்லிட்டீங்க. ப்ரைஸ் எப்படி ப்ரோ? இப்போ ஜிபி ரோடு ஃபுல்லாக நீங்கள் மார்க்கெட் அலைஞ்சி தான் வந்திருப்பீங்க. கம்பேரிட்டிவ்லி நம்மளோட M3 கார் ஆக்சரிஸ் எப்படி? இல்லை, குவாலிட்டிக்கு ஏற்ற அதே மாதிரி நான் ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக தான் சூஸ் பண்ணேன். அதுக்கேற்ற ப்ரைஸ் தான் இருக்குது. அதுலேயும் கொஞ்சம் ரெடியூஸும் பண்ணாங்க. ஓகே. ஓகே தான், எல்லாமே குட். நல்லா குட் ப்ரைஸில் தான் இருக்குது. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களா அவங்க நிச்சயமாக வந்து M3 கார் ஆக்சரிஸ் வரலாம். நல்லா ஒர்த்தா? இல்லை வரலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணதோட முக்கியமாக இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றவங்க எல்லாமே எக்ஸ்பெக்டட் டைமில் டக்குன்னு பண்ணி தராங்க. நல்லா வரலாம். சூப்பர் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அண்ணா வந்து நம்ம கிளியரா டீப் அண்ட் எக்ஸ்பிளைனா சூப்பராகவே சொல்லி. என்ன பண்ற? எண்ட் கார்டு போறியா? ஆமாண்ணா. என்ன இவ்வளோ எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் வந்து கஸ்டமருக்கு தேவையான முக்கியமான விஷயத்தை நீ மறந்துட்டியே. என்ன முக்கியமான விஷயம் தெரியல? அதாவது 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் கொடுத்த கார் வாங்கினாலும் பார்க்கிங் ஒரு சில வீட்டில் தான் உள்ள இருக்கும். நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில தான், அவுட்ல தான் நிறைய பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. இதுல நிறைய கஸ்டமர் வந்து ஃபீல் பண்றது என்னன்னாக்கா எலித்தொல்லை. அதை சொல்ல மறந்துட்டேன். அதாவது எலித்தொல்லை வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு நிறைய ரேட் மெஷ் நம்மள்ட்ட வந்து அவைலபிள் இருக்கிறது. ரேட் மெஷ் நம்ம அடிக்கிறோம். எல்லா வண்டிகளுக்குமே நம்ம அடிச்சு கொடுக்குறோம். அலுமினியம் மெட்டீரியல் அடிச்சு கொடுக்குறோம். சாதாரண இரும்பலை இல்ல, அலுமினியம் மெட்டீரியல் அடிச்சு ரொம்ப சேஃபர் சைடா உங்க காருகளை நீங்க பாத்துக்கிறீங்க. ஆக்சுவலா வந்து ரேட் மெஷ்ன்றது இதுதான். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு உங்களுக்கு எலியால எந்த ஒரு சூழ்நிலையும் கடிக்க முடியாது. கீழே இருந்து எந்த பக்கம் வந்துட்டு எலி ஏறுதோ அந்த இடத்த எல்லாத்தையுமே ஃபுல்லாவே அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ECM போர்டு வயர் கடிச்சிட்டு 2 லட்சம் செலவு, 5 லட்சம் செலவு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு சின்ன கடிதான், ஆனா பெரிய சென்சார் பெரிய காசா போயிடும் நம்மளுக்கு. ஆமா, கண்டிப்பா அந்த மாதிரி போயிடும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா ரேட் மெஷும் இருக்குது. இது போக டிவைஸ் நம்ம வந்துட்டு ரேட் மிஷினுடைய டிவைஸும் இருக்குது. அந்த டிவைஸ் வேணாலும் நீங்கள் வாங்கி போட்டு தரலாம். தாராளமாக வந்துட்டு எலி பிரச்சனைக்கு நம்மள்ட்ட தீர்வு இருக்குது. ஸ்ட்ரீட்ல பார்க் பண்றவங்களுக்கு இது மஸ்ட் தேவைப்படும். வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் என்ன பட்ஜெட்ல வாங்கலாம், to Z ஆக்சரிஸ் எல்லாமே இங்க வந்து கிடைக்கும். ஸோ அதனால நீங்க சென்னையில் இருக்கீங்கன்னா ஃபார் ஷோர் சொல்றேன், நீங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஒன் ஆஃப் தி ஒர்த்தான ஷாப்னே சொல்லலாம். இன்னைக்கு கார் வாங்கினா இன்னைக்கே வந்து இங்க ஃபிட் பண்ணிட்டு போயிடுங்க. சூப்பர் பட்ஜெட்ல பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் திருப்பி எக்ஸாக்ட் லொகேஷன் மக்கள் சொல்லிடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு இப்போ உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு நிறைய நான் எல்லா விஷயங்களும் சொல்லியிருப்பேன். நான் இருந்த அக்சசரிஸ்கள் உங்களுக்கு அந்த வீடியோவில் நிறைய நிமிஷம் நம்ம பார்க்க முடியாது அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்கள் தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு காமிச்சிருப்பேன். இன்னும் வந்துட்டு A to Z, அதாவது சாதாரண சின்ன நானோ கார்ல இருந்து நம்ம டாப் அண்ட் BMW, ஆடி, பென்ஸ் என்னத்துக்கு என்ன அக்சசரிஸ் வேண்டாலும், சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் டோர் பேடு, எனிதிங். அதாவது வந்து அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான அக்சசரிஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. லொகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு நம்ம M3 கார் அக்சசரிஸ் எங்கே இருக்குனாக்கா மெயின் கேட் LIC, மெயின் கேட் LICல இருந்து செகண்ட் லெஃப்ட் கார்னர்ல பென்ச் ஷோரூம் இருக்கும்.
அதுல இருந்து லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா ஒரு 10-15 கடை தள்ளனோடனே லெஃப்ட்ல M3 கார் அக்சசரிஸ் வித் பார்க்கிங் கூட இருக்குது. கண்டிப்பா நீங்க உங்களுடைய கார்களை வந்துட்டு எடுத்துட்டு வாங்க. நம்ம ஜிபி ரோட்ல யாரும் கொடுக்காத பிரைஸ்க்கு பட் குவாலிட்டியா பக்காவா நான் உங்களுக்கு தரேன். நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன், வரும்போது ஒரு கஸ்டமரா வாங்க, கண்டிப்பா போகும்போது என்னோட நண்பனா தான் போவீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுடைய கார்களை எடுத்துட்டு வாங்க. நம்மளுடைய கார்களை நீங்க எடுத்துட்டு போவீங்க, போகும்போது கண்டிப்பா நான் பக்காவா பண்ணி தரேன். ஒரு வீடியோஸ்க்கு எந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே தேங்க்ஸ். பாய் கைஸ். நான் பாய் சொல்றேன் மக்களுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமரா வாங்க, நண்பனா வாங்கிட்டு போங்க.